நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிலக்கண்ணி வெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேசம் பாராட்டு. நாட்டின் அபிவிருத்திக்காக சீனாவின் ஒத்துழைப்பு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை எவ்வேளையிலும் விடுவிக்க தயார் என அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டின் குற்றச்செயல்கள் மற்றும் பாதாள உலகக் குழுவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முன்னேற்றம். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 7 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இஸ்ரேலின் டெல் அபீவ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். விரிவான செய்திகள். நாட்டின் நிலக்கண்ணி வெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு மனிதநேய நிலக்கண்ணி வெடிக்கு எதிரான சர்வதேச மாநாட்டில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தலைநகர் ஜெனீவாவில் கடந்த 1ஆம் தேதி மாநாடு நிறைவடைந்தது. அந்த மாநாட்டில் 130 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஐக்கிய நாடுகளின் நிலக்கண்ணிவெடி அகற்றும் மாநாடு தொடர்பான சர்வதேச இணைப்பு குழு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. நிலக்கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றுள்ள முன்னேற்றம் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் 3000 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமான பிரதேசத்தில் நிலக்கண்ணி வெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு இலங்கையை நிலக்கண்ணி வெடியற்ற நாடாக மாற்றுவதே அரசாங்கத்தின் திட்டமாகும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரச நிர்வாக முறைமையின் அறிக்கைக்கு இணைவாக செயல்பாட்டு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கும் நிதி ராஜாங்க அமைச்சருமான செஹான் சேமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றம், அரச நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. காலநிலை பாதுகாப்பு தொடர்பான திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் சகோதரத்துவத்துடன் செயலாற்றுவதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சீன பிரதி நிதியமைச்சர் லியாம் மின் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சருக்கு இடையிலான சந்திப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டை தொடர்ந்து இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேர்தலை நடத்துவதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அந்த நிதியை எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்க அரசாங்கம் தயார் என்றும் அவர் கூறினார். எந்த தேர்தலை நடத்துவது என்பது பற்றி தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் அதிகாரிகளை சாரும். ஆனால் நாட்டை நிர்வகிப்பதற்கு பொருத்தமான அரச தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது சிறந்தது என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய குறிப்பிட்டார். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும் பாதாள உலக கும்பல் செயற்பாடுகளை முடக்கவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைக்கு சர்வதேச மட்டத்தில் பாராட்டுகள் கிடைத்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். குழுவாக குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனையிலிருந்து பாதுகாப்பதற்கான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ மேலும் தெரிவித்தார். ராணுவத்தில் இருந்து மேலும் 9,700 ராணுவ வீரர்கள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள்.
பொது மன்னிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே முறையில் விடுமுறையை பெற்றுக் கொள்ளாத வீடு திரும்பி சேவையில் இணையாதவர்கள் தொடர்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு 7,84,065 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். கடந்த மாதம் 1,48,867 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இது 41% வளர்ச்சி என்று சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளார்கள். அதன்படி இந்த வருட இறுதிக்குள் 23 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகளில் சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பல முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹொரணை கிராண்ட்ஸ்லாண்ட் தோட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கெப்ராக வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர் 35 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே மதுபான போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த நபர் ஒருவர் அருகம்பை சுற்றுலா ஹோட்டலில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து அனுமதி பத்திரம் இல்லாத ஒரு தொகை மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்து ஈட்டிய 2 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணமும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2022 ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சையின் மீள் திருத்தப்பட்ட விடைத்தாள்களின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளங்களின் ஊடாக உரிய பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும். உரிய சுற்றிலக்கத்தை வழங்குவதன் மூலம் பெறுபேறுகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திண்மக் கழிவு வெளியேற்றும் நடவடிக்கை பாரிய அளவில் குறைவடைந்திருக்கிறது. 2023 ஆண்டுடன் முடிவடைந்த 5 வருடங்களில் திண்மக் கழிவுகள் வெளியேற்றப்படும் போக்கு 46% குறைவடைந்திருக்கிறது. இதனை மேலும் குறைக்க முடியும் என்று கொழும்பு மாநகர சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் டெல் அவிவ் நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யுத்தம் புனிதமானது அல்ல என்றும் மனித உயிர்கள் புனிதமானவை என்றும் இஸ்ரேலிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்தும் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லண்டன் நகரில் மேயரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் சாதிக் கான் வெற்றி பெற்றுள்ளார். அவர் 3வது தடவையாகவும் லண்டனில் மேயராக தெரிவு செய்யப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். தொழிற்கட்சி உறுப்பினரான சாதிக் கான் இறுதியாக இடம்பெற்ற தேர்தலில் 43% வாக்குகளை பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சூசான் போல் 32% வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார். லண்டன் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சாதிக் கான் 2016 ஆண்டில் இந்த பதவிக்கு முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்.
சாதிக் கான் அறிமுகம் செய்த பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அவரது வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றன. இலவச கல்வி முறைமை, போக்குவரத்து கட்டண விடுவிப்பு, சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தியமை போன்ற திட்டங்கள் அவரது வெற்றியை உறுதிப்படுத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். காலி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த துறைமுகத்தை சுற்றுலா துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துறைமுக அபிவிருத்தியின் போது கடற்றொழில் துறைக்கும் வன ஜீவராசிகளுக்கும் காடுகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். மகேந்திர சிங் தோனி சிறந்த முறையில் தன்னை வழிநடத்தி வருவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்திரன தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் தன்னை தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அவர் வழிநடத்தி வருவதாகவும் மதீஷ பத்திரன சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் யூடியூப் தளத்துடன் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். மகேந்திர சிங் தோனி தனக்கு வழங்கும் ஆலோசனைகள் மூலம் சிறந்த பெறுபேறுகளை அடைந்து கொள்ள முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். செவ்விள நீர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மொனராகலை உட்பட பல்வேறு பிரதேசங்களில் செவ்விள நீர் செய்கையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் செவ்விள நீருக்கு உயர்ந்த கிராக்கி காணப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கை காலநிலை மாநாடு நாளை மறுதினம் கொழும்பில் ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கையில் வர்த்தகத் துறையை மேற்கொள்வதில் காலநிலை சார்ந்த ஆபத்துக்களும் வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்சமயம் சீரான காலநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பநிலை 46 பாகை செல்சியஸிலிருந்து 52 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம். இது பற்றி கூடுதல் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. முடியுமானவரை நிழல் தரும் இடங்களை பயன்படுத்துவது அவசியம். அடிக்கடி நீர் அருந்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலக்கண்ணி வெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேசம் பாராட்டு. நாட்டின் அபிவிருத்திக்காக சீனாவின் ஒத்துழைப்பு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை எவ்வேளையிலும் விடுவிக்க தயார் என அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டின் குற்றச்செயல்கள் மற்றும் பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் முன்னேற்றம். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் 7 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.